அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 21/12/2025 மார்கழி மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 மணி வரை. சூரிய உதயம் 6:24 சூரிய லக்னம் தனுசு. மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய லட்சியங்களை பூர்த்தி செய்து கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். தன்னம்பிக்கை அதிகமாக காணப்படலாம். கடினமான பணிகளையும் நீங்கள் எளிதாக முடிப்பீங்க. உங்களுடைய பணியில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை காண்பிப்பீங்க. உங்களுடைய பணிகளை ஒழுங்கான முறையில் கவனமாக நீங்கள் ஆற்றுவீங்க. பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. இதன் மூலம் உங்களுடைய நல்லுறவை நீங்கள் வளர்க்க முயற்சி செய்ய வேண்டும். இதன் மூலம் உறவில் அன்பும் இதமும் உங்களுக்கு உருவாகலாம். நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு. இன்றைய பண லாபம் காண புதிய முதலீடுகளில் நீங்கள் பங்கு கொள்வது சிறந்தது. நீங்கள் துடிப்புடனும் செயல்படுவீங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சூழ்நிலைகள் உங்களுடைய வெற்றிக்கு சாதகமாக இருக்கக்கூடியதாகவும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண நீங்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. விரைந்து நீங்கள் உங்களுடைய வேலைகளை சென்று முடிப்பீங்க. இதனால் நல்ல தரத்துடன் சிறப்பாக பணியாற்றுவீங்க. உங்கள் துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு ஏற்படலாம். உங்களது வங்கியிருப்பு கணிசமாக உயர காணக்கூடியதாகவும் கையில் இருக்கக்கூடிய பணத்தை பயனுள்ள விஷயத்திற்கு நீங்கள் செலவு செய்வீங்க. உங்களின் மன தைரியம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமாக இருக்காது. இன்று சில எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடியதாகவும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை இன்று நீங்கள் தவிர்க்க வேண்டும். பணிகள் அதிகமாக காணக்கூடியதாகவும் திறமையாக பணியாற்றுவதன் மூலம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். உங்களின் அகந்தை போக்கு காரணமாக உங்கள் துணையிடத்தில் உறவை அது பாதிக்கும். இதனால் புரிந்துணர்வு பாதிக்கப்படலாம். எனவே அகந்தை போக்கை தவிர்ப்பது, நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. பண இழப்புகள் காணப்படுகிறது. தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளதால் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்று சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. முக்கியமான முடிவுகளை வேறு நாளைக்கு நீங்கள் தள்ளி போடுவது சிறந்தது. சிறந்த இசை கேட்பதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் தரும். பணியிட சூழல் இன்று அனுகூலமாக இருக்காது. உங்கள் சக பணியாளர்களுடன் உங்களுக்கு கவலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்று குறைவான புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையிடத்தில் வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க. உங்கள் துணையிடத்தில் பேசும்போது அமைதியாகவும் கட்டுப்பாடுடனும் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்று செலவுகள் அதிகமாக காணக்கூடிய வகையில் இருக்குது. தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய வளர்ச்சிக்கு சாதகமான ஒரு நாள். இன்று உங்களுடைய செயல்கள் அனைத்துமே நல்ல முறையில் நடக்கக்கூடியதாகும். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாகும். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுடைய திறமைகளை பயன்படுத்த வேண்டியதும் உங்களுடைய பணிக்கு மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியான நாளாக ஆக்கலாம். பயணங்கள் அது மூலம் இது சாத்தியமாகும். உங்கள் துணையிடத்தில் நேர்மறையாகவும் விசுவாசமாகவும் நீங்கள் நடந்து கொள்வீங்க. இது தக்க சமயம் உங்களுக்கு நல்லதாக இருக்குது. இன்று நிதி நிலைமை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. கணிசமான தொகையை நீங்கள் சேமிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கியம் நல்ல முறையில் காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. இன்று திடமான தேக ஆரோக்கியம் காணப்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்று சற்று மந்தமான நாளாக இருக்குது. நீங்கள் கடினமான சூழல் காணக்கூடியதாகவும் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். முக்கியமான முடிவுகளை வேறு நாளைக்கு நீங்கள் தள்ளி போட வேண்டும். எதிர்காலம் குறித்த தேவையற்ற பயம் காரணமாக
பணியிடத்தில் நீங்கள் பதட்டத்துடன் காணப்படுவீங்க. அமைதியாகவும் உற்சாகத்துடனும் உங்களுடைய பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் நடந்து கொள்வீங்க. இது இருவருக்கும் இடையிலான நல்லுறவையும் மகிழ்ச்சியும் பாதிக்கும். வீட்டின் புறமைப்பிற்காக அல்லது புதுப்பிப்பதற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க. இன்று பணம் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு குறைவாக இருக்குது. உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க. பிரார்த்தனை மேற்கொள்வது உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. துலாம் ராசி நண்பர்களே, எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பிரார்த்தனை மற்றும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும். உங்களுடைய பணிகளை கையாளும் பொழுது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். சக பணியாளர்கள் மூலம் உங்களுக்கு சில தொந்தரவுகளை எதிர்கொள்வீங்க. இன்று உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீங்க. இது இருவருக்கும் இடையிலான நல்லுறவையும் மகிழ்ச்சியும் பாதிக்கும். இன்று அதிக பணம் சம்பாதிக்க இயலாது. பண வரவு காணப்பட்டாலும் தொடர்ந்து செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இதனால் உங்களுடைய பணம் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைந்து காணக்கூடியதாக இருக்குது. முறையாக திட்டமிட வேண்டியது அவசியம். செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தண்ணீர் அதிகமாக பருகுவத வேண்டியது நல்லது. குறித்த நேரத்தில் நீங்கள் உணவு உட்கொள்ள வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, உங்களுடைய இலக்குகளை அடைவதில் இன்று தாமதம் ஏற்படலாம். எனவே உங்களுடைய இலக்குகளை நீங்கள் சிறப்பாக திட்டமிட வேண்டியது அவசியம். சில மாற்றங்கள் ஏற்படலாம், ஆனால் அவை முழு அளவில் உங்களுக்கு நன்மை அளிக்காது. பணியிடத்தில் பணிகள் அதிகமாக காணக்கூடியதாகவும் பணியிட சூழல் சவாலானதாக இருக்குது. பக்குவமான மனநிலையில் நீங்கள் உங்களுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும். சிறிய அளவிலான விஷயங்களை நீங்கள் பெரிதான நோக்கும் மனநிலையில் இருப்பீங்க. இதனால் உங்கள் துணையிடத்தில் வேறுபாடு ஏற்படலாம். எனவே மகிழ்ச்சியை தக்க வைக்க இந்த போக்கை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது. கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணவரவு ஏற்படுத்தி அதிர்ஷ்டம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்காது. பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. சளி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலும் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க. என்றாலுமே மேலதிகாரிகளின் நம்பிக்கைக்கு நீங்கள் பாத்திரமாக வேண்டும். இதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம். உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களிடம் காணப்படும் உற்சாகமான மனநிலை காரணமாக அவருடன் நீங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க. நிதி நிலைமை இன்று உங்களுக்கு ஸ்திரமாக இருக்கு. பணத்தை நீங்கள் சுப காரியங்களுக்காக செலவு செய்ய வாய்ப்பு இருக்கு. தைரியமாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. இதனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. உங்களுடைய மனமும் உணர்ச்சியும் ஒன்றிணைந்து காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இலக்குகளை நீங்கள் அடைவதில்லை என்று தாமதம் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் சிறப்பாக திட்டமிட வேண்டியது அவசியம். இன்று சில மாற்றங்கள் ஏற்படலாம், ஆனால் அவை முழு அளவில் நீங்கள் நம்பிக்கை அளிக்காது. பணியிடத்தில் பணிகள் உங்களுக்கு அதிகமாக காணக்கூடியதாகும். பணியிட சூழல் சவாலானதாக இருக்குது. பக்குவமான மனநிலையில் நீங்கள் காணப்படுவீங்க. சிறிய விஷயங்களை கூட நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்வீங்க. இதனால் உங்கள் துணையிடத்தில் வேறுபாடு ஏற்படலாம். எனவே மகிழ்ச்சியை தக்க வைக்க இந்த போக்கை நீங்கள் தவிர்க்க வேண்டும். கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. பண வரவு ஏற்படுத்தி அதிர்ஷ்டம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்காது. பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. சளி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று மகிழ்ச்சியான உற்சாகமான தருணங்கள் காணப்படலாம். சுய வளர்ச்சி மூலம் இன்று உங்களுடைய வளர்ச்சி காணக்கூடியதாகும். இன்று வெற்றி பெற வேண்டும் என்ற உங்களிடம் உறுதி காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பணியில் உங்களுடைய வளர்ச்சி சிறப்பானதாக இருக்குது. பணிகளை திறமையாக நீங்கள் கையாளுவீங்க. ஒழுங்கான முறையே அணுகுமுறைகளை நீங்கள் உங்களிடம் காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் துணையிடத்தில் உண்மையாகவும் அன்பை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படலாம். நம்பிக்கையான உணர்வு காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. கும்பம் ராசி நண்பர்களே, மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது. எதிர்காலம் குறித்த கவலையும் பயமும் உங்களிடம் காணப்படலாம். பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பணிகள் அதிகமாக காணக்கூடியதாகும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலை காணப்படலாம். சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது. புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்கள் திறமையான சவால்களை கையாள வேண்டும். உங்கள் துணையிடத்தில் நம்பிக்கையான இனிமையான உணர்வு கொள்ள வேண்டும். உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் பாதுகாப்பின்மை உணர்வை தவிர்க்க வேண்டும்.
இதன் மூலம் இருவருக்கும் இடையிலான உறவுல மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பண பற்றாக்குறை காணப்படலாம், பண வரவு காணப்படாது. சிறந்த பலன்கள் காண நீங்கள் அதிகமாக திட்டமிட வேண்டியது அவசியம். செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது.